இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே கூலி அப்படின்ற படத்தை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோஸ்ட் பண்றதுதான் ட்ரெண்டாவே மாறிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த கூலி படத்தை நானுமே ரிவ்யூன்ற பேர்ல ரோஸ்ட் பண்ணதான் செஞ்சிருக்கேன். இந்த கூலி படத்தை நான் பாக்குறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க படம் இல்லைன்னா நான் ஒலை வைக்க மாட்டேன், சோறு காச மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி எல்லாருமே ரிவ்யூன்ற பேர்ல ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் டீகோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உண்மையில கூலி படத்துல என்ன இருக்கு, அந்த படம் எதனால எல்லாருமே இவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். உதாரணத்துக்கு நாகார்ஜுன் எப்பவுமே ரஜினியை பார்த்துட்டு நீ யார் நீ யாருன்னு கேட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கடுத்து அமீர் கான் எதுக்காக ரஜினியை கொல்லல அப்படின்ற மாதிரி, சத்யராஜ் ஹார்பர்ல வேலை பார்த்துட்டு தானே இருந்தார், அவர் எப்படி எலக்ட்ரிக்கல் சேர்லாம் கண்டுபிடிக்காரு அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி படத்துல எல்லாருக்குமே லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிற லெவல்ல தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த படத்துல வச்ச எதுவுமே லாஜிக் மிஸ்டேக் இல்ல. எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா எழுதப்பட்ட ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட். உண்மையிலே கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவசர அவசரத்தை எடுப்போம் அப்படின்னு எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேற கதை சொன்னேன், கடைசி 2 மாசத்துல தான் இந்த கதையை ரெடி பண்ணேன். ரஜினி சாருக்கு நான் சொன்ன கதை வேற, அந்த கதை பண்ணவே இல்லை, வேற ஒரு கதை சொல்றேன். என்னாச்சு இந்த ரிலேஷன் நான் சொல்றேன் அப்படி சொன்னதான் கூலி கூலி அப்படின்னு அவர் சொன்னதுனால எல்லாரும் என்ன நினைக்கீங்க, இந்த கூலி படத்தை இவர் அவசர அவசரமா எடுத்துட்டாரு, இவர் வேற ஏதோ கதை படம் எடுக்கும்போது கதையை மாத்தி மாத்தி எடுத்திருக்காரு, அதான் எல்லாமே ஜம்ப் கட்ஸ் மாதிரி வேற அட்டாச்மெண்டே இல்லாம போகுது, ஒரு ஃப்ளோவே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஆனா உண்மையில லோகேஷ் கனகராஜ் அப்படி எதுவுமே பண்ணல. அவர் ஒரு பிரில்லியண்டான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதின ஸ்கிரீன் பிளேயால தான் இன்னைக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை நான் டீகோட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு இந்த வீடியோல எண்டிங்ல சொல்றேன். அப்போ நீங்க பாருங்க, இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டெலிஜென்ட் டைரக்டர் தான் அப்படின்றத நான் இந்த கூலி படத்தோட டீகோடிங் முடிக்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ படத்தை பார்க்காத யாருமே தயவு செஞ்சு இந்த டீகோடிங்கை பார்க்காதீங்க. ஏன்னா படத்தை நீங்க ஒன் டைம் பாத்துருங்க, அப்புறம் இந்த டீகோடிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப ஒரு வாட்டி படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த படம் முழுசா புரியும். ஸோ வாங்க டீகோடிங் பண்றதுக்குள்ள போவோம். தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. நாகார்ஜுனா எப்பவுமே ரஜினியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு தான் கேட்கறத தவிர ரஜினி தான் நம்ம அப்பாவை கொண்டதுன்னு ஏன் நாகார்ஜுனாக்கு ஞாபகம் வரல? அமீர் கான் தான் பார்த்த உடனே 5 நிமிஷம் கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இந்த டவுட்டுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகார்ஜுனா ரஜினியை பார்க்கும்போது எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. காமத்தின் வாதத்தில் நியாயம் இல்லை, கண்ணத்தின் காயங்கள் காதல் இல்லை, ஏதாவது ஒரு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஷோபினை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை வர சொல்லி இருப்பாரு. அப்படி ரஜினி வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா நல்லா குடிச்சிருப்பாரு. அவர் நல்லா குடிச்சு போதிலே இருந்து ரஜினியை பார்த்திருப்பாரு. அதனால அவருக்கு சரியா ஞாபகம் இருக்காது. 2வதுல ரஜினி கொன்னுட்டு திரும்ப சைமனை பார்க்க வருவான். ரஜினி ஷௌபினை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஷௌபினை பார்க்க வருவான். அப்பவும் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா ரஜினிக்கு நேர துப்பாக்கி எடுத்து நீட்டி இருப்பான். அப்படி நீட்டி இருக்கும் போதும் ரஜினியை நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவாரு. அதுக்கு அடுத்து நாகார்ஜுனாவும் ரஜினி மீட் பண்ண மாதிரி சீன்ஸ் இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. நாகார்ஜுனா பிசினஸ் பண்றதுக்காக ஃபாரின் அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடுகள் இந்த மாதிரி இதுலயே இருப்பாரு. ரஜினி என்ன பண்றாரு எதுவுமே அவர் கவனிச்சிருக்கவே மாட்டார் நாகார்ஜுனா. இப்படிதான் போயிட்டு இருக்கோம். நாகார்ஜுனா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பாக்குற ஷோபின் இறந்ததுக்கு அன்னைக்குதான் ரஜினியை நாகார்ஜுனா மீட் பண்றாரு. அது வரைக்கும் நாகார்ஜுனா பார்க்கல. நீ தான் அந்த கூலியா, சாரி நீ தான் அந்த தேவாவா, ராஜசேகரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. ஓகே அப்படின்னு சொல்லி ரெகுலரா பிசினஸ் ரன் ஆயிருக்கு. இது ஒரு கேள்வியில முடிச்சிருவோம். 2வது உங்களுக்கு மேஜரான கேள்வி என்ன வந்திருக்குன்னா, அமீர் கான் ஏன் பீடி குடிக்காரு, பீடியோட டேஸ்ட் தெரியாது, அவர் அவ்வளவு பணக்கார, பீடி இதுன்னா இருக்கு, பீடி இருக்கா? அதேதான் பிரச்சனை. அமீர் கான் ஒரு ரிச் கிட். அவர் பணக்கார இதுலயே வளர்ந்து பழகிட்டாரு. அவருக்கு இந்த பீடின்றது என்னன்னு தெரியாம தான் இருந்திருக்கு. ரஜினி குடிக்காரு, ஸ்டேலா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுத்து குடிச்சு பாக்காரு. அப்படி குடிச்சு பார்க்கும்போது இதோட டேஸ்ட் வித்தியாசமா இருந்தாலே சரி நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாரு. இவ்வளவுதான் அந்த பீடியோட கான்செப்ட். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொத்த படத்துல உள்ள அந்த லூப் கோல்ஸ் எல்லாமே அடைஞ்சிரும். இந்த படம் ஓவராலா டோட்டலா லாஜிக்கலா தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். ஓகே, அது என்னதுன்னா இப்போ நீங்க ஒரு நார்மல் ஆடியன்ஸா படம் பார்த்தேன் அப்படின்றத மறந்துருங்க.
உங்களுக்கு வந்து இது ஒரு நார்மலான இது இல்லாம ஒரு கேஸ் ஃபைல் உங்களுக்கு வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி நீங்க பாக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ரஜினி படத்துக்கு போயிருக்கீங்க. ரஜினி படம் போயிருக்கீங்க, ஆக்ஷனபிளா இருக்கும், இது ரஜினி அடிப்பார் அப்படின்ற கான்செப்ட் விட்டுருங்க. அந்த கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து என்ன நடக்கு, ஹார்பர்ல இந்த மாதிரி சண்டை நடக்கு, இது எல்லாமே உங்க கூலி படத்தை பார்த்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் வருது, ஒரு கேஸ். அந்த கேஸ் ஃபைல்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் நீங்க நோட் பண்ணுங்க. அந்த கேரக்டர்ஸ்ல உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் இப்படி இப்படி நடந்ததுக்கு யார் காரணம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த படம் பார்த்துட்டீங்க, இந்த படத்துல மெயினான ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க. இவ்வளவும் இப்படி இப்படி நடக்கு, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே டேன் அண்ட் ட்விஸ்டா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மொத்த கூலி படத்துலயுமே ஒரு மாஸ்டர் மைண்ட், ஒரு பிரில்லியண்டான ஒரு மாஸ்டர் மைண்ட் உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு, அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படத்துல உள்ள மொத்த லூப் ஹோலுமே க்ளோஸ் ஆயிரும். கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். நிறைய கேரக்டர் 5 கேரக்டர் நான் சொல்றேன். இந்த 5 கேரக்டர்ஸ்ல யார் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிங்க. கேரக்டர் நம்பர் 1 நாகார்ஜுனா, சைமன் அப்படின்னு சொல்றோம். கேரக்டர் நம்பர் 2 ரஜினி, தேவா அப்படின்னு நம்ம சொல்றோம். கேரக்டர் நம்பர் 3 ஷௌபின், அவர் யாருன்னு நான் சொல்லுறேன். கேரக்டர் நம்பர் 4 ஷௌபினோட ஒய்ஃப். கேரக்டர் நம்பர் 5 ஸ்ருதிஹாசன், பிரீத்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்க யோசிங்க, உங்களுக்கான அந்த 10 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க யோசிங்க, இந்த 5 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் தான் மாஸ்டர் மைண்ட். 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் முடிஞ்சது. இப்போ நீங்க வந்து யோசிச்சதுல நீங்க வந்து இப்போ இவ்வளவு நேரம் நினைச்சிட்டீங்க. இதுல வந்து நீங்க இப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஷௌபினோட ஒய்ஃப் அவங்க தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு நினைச்சீங்களோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 2வது பிரைஸ். ஷௌபினோட ஒய்ஃப் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் தான், ஆனா அவங்க வந்து மெயினான மாஸ்டர் இல்ல. அவங்க வந்து ஷௌபினை மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஷௌபின் வந்து என்ன பண்ணணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், ஷௌபினை வச்சு சம்பாதிக்கணும். ஷௌபினுக்கு மூளையே கிடையாது. நீங்க ஷௌபின் வந்து ரஜினி கிட்ட மாற்றணும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பீங்க. அவங்க கொடுக்குற கமெண்ட், ஷௌபினோட ஒய்ஃப் கொடுக்குற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் ஷௌபின் செய்றாரு. ஸோ அதுக்காகலாம் நம்ம வந்து ஷௌபினோட ஒய்ஃபை வந்து நீங்க தான் மாஸ்டர் மைண்ட், இந்த மொத்த படத்துல நீங்க தான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒய்ஃபோட கேரக்டர் ஒன்றும் இந்த படத்தோட லூப் ஹோல்ஸ் அழிக்க போறது கிடையாது. உங்களுக்கு வந்து நான் 2வது ஒரு க்ளூ கொடுக்கேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த க்ளூவை கேட்ட உடனே உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு கேரக்டர், இதுல உள்ள ஒரு கேரக்டர் வந்து படத்துல ஃபுல்லா டிராவல் ஆகும். தேவையில்ல உங்களுக்கு கொடுக்க போற இந்த 2வது க்ளூல நீங்க வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10 செகண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து அதை போட்டு வைங்க. இப்போ நான் வந்து 2வது க்ளூக்கு போறேன். 2வது க்ளூ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் படத்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து எல்லா ஒரு சம்பவங்கள், பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும் போதும் அந்த இடத்துல இருக்கதான் செய்யும். ஆனா இந்த கேரக்டர் எதுவுமே செய்யாத மாதிரியே இருக்கும். என்னடா இந்த கேரக்டர், எதுக்கு இந்த கேரக்டராலதான் இந்த பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு விக்டம் கார்டு மாதிரியே பிளே பண்ணிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா மெயினான சீன்லயே இருக்கும், ஆனா தேவையில்லாத மாதிரியே இருக்கும். நம்ம படம் பார்க்கும் போதே அன்னெசரியா இருக்கும். இந்த கேரக்டர் ஏன்டா இப்படி சம்மந்தம் இல்லாம சுத்துது அப்படி சொல்ல உங்களுக்கு தோணும். அந்த கேரக்டர் தான் நான் சொல்றேன் இந்த மாஸ்டர் மைண்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, 5 செகண்ட் தான். 4, 3, 2, 1. நீங்க எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மெயின் கேரக்டர் வந்து ஸ்ருதிஹாசன் தான். இப்ப யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேரக்டர், அந்த மெயின் கேரக்டர் நான் சொன்னேன், அந்த மாஸ்டர் மைண்ட் வந்து ஸ்ருதிஹாசன் தான். எதனால நான் அப்படி சொல்றேன்றதை இதுக்கு அடுத்த போக போறதுல சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க ஸ்ருதிஹாசன் என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத நீங்க உங்க மைண்ட்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. நானும் படத்தோட ஓப்பனிங் சீன்ல இருந்து அப்படி போக போக ஒரு கதையில என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கே புரிஞ்சிடும். வாங்க டீகோட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மேஜரா டவுட் வந்தது, ரஜினி வந்து சத்யராஜ் இறந்துட்டான் அப்படின்றதுனால அவனுக்கு மாலை போடுறதுக்காக ரஜினி வந்து சத்யராஜோட வீட்டுக்கு வருவான். அப்படி சத்யராஜ் வீட்டுக்கு வந்து அவன் மாலை போடும் போது ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினி மேல கோவப்பட்டு மாலை தூக்கி எறிவா. அவ எதுக்காக எரிஞ்சா, ரஜினி அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அதுலதான் நம்ம எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சது. ஓகே, ரஜினி வந்து தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா
பாத்தீங்கன்னா ரஜினி கூட வந்தவருக்கே யாருப்பா அந்த பொண்ணு எதுக்கு மாலை தூக்கி எரியுது அப்படின்னு தான் கேட்பாரு. நல்லா யூஸ் பாருங்க. அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ரஜினி கூடயே தான் இருக்காரு. 8 வருஷமா இருக்கேன், இத்தனை வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு தெரியல. சத்யராஜ் யாருன்னு தெரியல, சத்யராஜ் பொண்ணு யாருன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனா ரஜினிய வந்து ஸ்ருதிஹாசன் திட்டி அனுப்புறா. எதுக்காக அப்படி ஸ்ருதிஹாசன் திட்டி அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசனுக்கு வந்து ரஜினி வருவான், நம்ம அப்பா இறந்துட்டா ஒருத்தன் வருவான் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவன் வந்தா நம்ம அப்பாவோட கொலை கேஸை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. அதனாலதான் ரஜினி அந்த இடத்த விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் முடிவு பண்ணா. ஆனா ரஜினி ஸ்ருதிஹாசன் எவ்வளவுதான் திட்டினாலும் போகாம அவன் அங்கேயே உட்கார்ந்துருக்கான். அதனால ஸ்ருதிஹாசன் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு குடிகாரன் ஸ்ருதிஹாசன் வந்து அனுப்பிச்சு விடுறா. இந்த மாதிரி சத்யராஜ் இதுதான் இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்றத சொல்றதுக்காக அனுப்பிச்சு விடுறா. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டவுட் வரும், எதுக்காக ஸ்ருதிஹாசன் இப்படி பண்ணணும், ஸ்ருதிஹாசன் சத்யராஜோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்ல இப்பவே போவோம். ஓகே, அப்ப சத்யராஜோட பிளாஷ்பேக்ல நம்ம போவோம். அந்த சத்யராஜை பத்தி சொல்லப்படுற பிளாஷ்பேக்ல எங்கேயாட்டுமே அந்த குடிகாரன் சத்யராஜ் கூட இருந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா அந்த குடிகாரன் சத்யராஜ் கூட இல்ல. உண்மையில சொல்லணும்னா அந்த குடிகாரன் சத்யராஜ் கூட இல்ல, எப்பவுமே இல்ல. அது வந்து ஸ்ருதிஹாசன் செட் பண்ணி ரஜினி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு ஆள் தான் அந்த குடிகாரன். ஓகேயா? ஸ்ருதிஹாசன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் நீங்க கேட்கலாம். ஸ்ருதிஹாசன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவள் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கொண்டு படிக்க அவளுக்கு படிப்புக்கு காசு இல்லை. அப்படி காசு இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவனுக்கு ஒரு 3 பொண்ணுங்க இருக்கு. அந்த பொண்ணுங்களை அவன் வளர்க்கும் போது அவனுக்கு அந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறது காசு இல்லாம போகுது. இந்த நேரம் ஸ்ருதிஹாசன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சேரை கண்டுபிடிக்கா. எஸ், நீங்க எல்லாருமே சத்யராஜ் தான் அந்த சேரை கண்டுபிடிச்சான், ஹார்பர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுக்கு எப்படிடா அந்த சேரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த டவுட் கரெக்ட் தான். சத்யராஜ் அந்த சேரை கண்டுபிடிக்கல. அந்த சேரை உண்மையிலே கண்டுபிடிச்சது ஸ்ருதிஹாசன் தான். ஸ்ருதிஹாசன் தான் அந்த சேர் வந்து, அதாவது ஃபாரின்ல இருக்கும், இந்த மாதிரி படிப்புகள்லாம் அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸ்ருதிஹாசன் உண்மையில கண்டுபிடிச்சது மனிதர்களை எரிச்சு அழிக்கிறதுக்காக தான் அந்த சேரை வந்து கண்டுபிடிச்சிருப்பா. ஆஸ் யூசுவல் இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கும், எதனால அந்த சேர் வந்து மனிதர்கள் உட்கார்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சேர் ஸ்ருதிஹாசன் இறந்து போனவங்களை மார்ச்சரியில வச்சு எரிச்சு அந்த மாதிரி புகை போகுது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இறந்தவங்களை வந்து இப்படி டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சது தான் அந்த சேர். இந்த சேரை வந்து ஸ்ருதிஹாசன் கண்டுபிடிச்சு இப்ப எக்ஸிபிஷன் எல்லாம் காட்டுறா. அந்த சேரை வந்து இது பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்படி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ருதிஹாசனுக்கும் பணம் இல்லை, பண தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த நேரம் நாகார்ஜுனா வந்து ஒரு கொலை பண்ணிடுறான். பாருங்க, இந்த நேரம் தான் நாகார்ஜுனா ஒரு 25 பேரை கொலை பண்ணியிருப்பான். அந்த ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட் அப்போ அவன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சார் நான் ஹார்பர்ல இருந்து இந்த மாதிரி அப்பா நான் ஹார்பர்ல இருந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவன் தான் போய் அவரை கூட்டு வர சொல்லுவான். ஆனா அவங்க ஆட்கள், நாகார்ஜுனோட ஆட்கள் போய் கூட்டிட்டு வரும்போது சத்யராஜை மட்டும் கூட்டு வராம ஸ்ருதிஹாசனையும் கூட்டு வருவாங்க. ஏன் கூட்டு வராங்க? ஏன்னா அந்த நேரம் அவங்க அந்த சேரை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்றது ஸ்ருதிஹாசனுக்கும் தெரிஞ்சிருக்கு, சத்யராஜுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சத்யராஜ் கூடயே ஸ்ருதிஹாசன் வந்துடுறா. பிளஸ் அவங்களோட 2 பொண்ணுங்க ஏன் வரல, அவன் மட்டும் வந்தான்னு நீங்க நினைச்ச கேள்வி கரெக்ட் தான். 2 பொண்ணுங்களும் இல்லாததுக்கு சும்மா பிஜில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. பட் உண்மையான ரீசன் இதுதான். அந்த சேரை பத்தி தெரிஞ்சது ஸ்ருதிஹாசன் தான். நம்ம அப்பாவை கூப்பிடுறாங்க, நம்ம அப்பா கூட நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் வந்திருக்கா. அந்த நேரம் தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சத்யராஜ் வந்து நம்மளோட பொண்ணுக்கு தான் செய்ய தெரியும் அப்படின்னா பொண்ணை மட்டும் வச்சுட்டு நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. சோ நம்ம பொண்ணை டிஃபெண்ட் பண்ணுவோம் சார், நான் தான் அந்த சேரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்றான். இதை கேட்டோடனே நாகார்ஜுனா ஓகே, நாகார்ஜுனாக்கு தெரியுது இவன் வந்து சும்மா தான் சொல்றான், ஸ்ருதிஹாசனுக்கு தான் அந்த சேர் ஆப்ரேட் பண்ணுன்றது நாகார்ஜுனாக்கு தெரியும். இருந்து நாகார்ஜுனா தெரிஞ்சோடனே எக்ஸ்போஸ் பண்ணாம எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவனையும் கூட வச்சுட்டு ஸ்ருதிஹாசனையும் வச்சுக்கிட்டு அந்த சேரை ஃபர்ஸ்ட் எங்க முன்னாடி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து அந்த சேரை வச்சு இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி சத்யராஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சிரும். யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் வந்து ஒவ்வொரு வேலையை முன்னாடி செய்யும் போது சத்யராஜ் வந்து அடுப்பார், நீ தொடாத நீ செய்யாத அப்படின்னு. ஏன்னா ஸ்ருதிஹாசன் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சான் அப்படின்னா சத்யராஜ் இல்ல ஸ்ருதிஹாசன் தான் மெயின் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால சத்யராஜ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ருதிஹாசன் எதுவும் செய்யாதன்னு அவரே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பால தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரே வெடிச்சிருது. அடுத்த ஸ்ருதிஹாசன் இப்படி போன சரி வராதுன்னு சொல்லி அவ இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறா. அவ கார்கள்ல உள்ள பேட்டரி எல்லாம் பயன்படுத்தி ஒரு இன்வெர்டரை ரெடி பண்ணி அந்த இன்வெர்டர்ல உள்ள சார்ஜே போதும் இந்த சேரை ஆப்ரேட் பண்றதுக்குன்னு
ஸ்ருதிஹாசன் எல்லாம் செட் பண்ணிட்டு சத்யராஜ் திருக்க சொல்றா, சத்யராஜும் நம்பிக்கை இல்லாம திருக்கிறாரு. அந்த நேரம் எரிய ஆரம்பிக்குது. இதுதான் நடந்திருக்கு. உண்மையில சத்யராஜ் அந்த சேரை இன்வைட் பண்ணல. உண்மையில அந்த சேரை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா இதுவும் ஸ்ருதிஹாசன் அப்படி சேரை இன்வைட் பண்ணி அவன் சைமன் கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்படி சைமன் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு போய் வந்து அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டி வீடு கட்டி இருந்தாங்கன்னா அவங்க நல்ல வீடு கட்டி பெரிய லெவல்ல செட்டில் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். பட் எதனால அவங்க வீடு அவ்வளவு பாலடைஞ்ச மாதிரியே இருக்கு? அவங்க தங்கச்சிக்கு வந்து ஏன் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல? இந்த கேள்வி வந்து உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் எப்படியும். ஏன்னா இந்த மீம்ஸ்ல எல்லாம் பாத்துருக்கீங்க, சைமன் சொல்லுவான், பணத்தை இருக்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தேன், என்னன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்றியடா அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லாம் மீம்ஸ் இருக்கும். ஆக்சுவலா அந்த மீம்ஸ்க்கு வந்து என்ன எல்லாரும் என்ன நினைக்காங்க, இந்த மாதிரி சும்மா லாஜிக்கல் மிஸ்டேக். அப்படி லாஜிக்கல் மிஸ்டேக் இல்ல. ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் வந்து அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுக்க விடாம அந்த பணத்தெல்லாம் ஸ்ருதிஹாசன் வாங்கி வச்சிடறாங்க. சத்யராஜன் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த பணத்தை வெளியே வந்து காட்டணும்னா நம்ம மேல சந்தேகம் வரும், நம்ம இந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் கிட்ட பணத்தை வாங்கி அவங்க தனியா சேவ் பண்ண ஆரம்பிக்காங்க. இதுதான் உண்மையில அங்க நடந்திருக்கு. இப்படி அவங்க அப்படி சேவ் பண்ணி வாழ ஆரம்பிக்கும் போது சத்யராஜுக்கு ஒரு கட்டத்துல வருது, சோகம் வருது. என்னடா இது, நம்ம இப்படி ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இனிமே ஸ்ருதிஹாசன் வந்து சேவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரஜினிகிட்ட உண்மையை சொல்லி ரஜினிகிட்ட போய் ஸ்ருதிஹாசனை விட்டுறலாம்னு சொல்லிதான் ரஜினியை மேன்ஷன்ல பார்க்க சத்யராஜ் நேர்ல வந்திருப்பாரு. அப்படி சத்யராஜ் ரஜினியை மேன்ஷன்ல நேர்ல பார்க்க வந்திருக்கும் போது ரஜினியை பார்க்காமே அவர் திரும்ப போவாரு. ஏன்? அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மேன்ஷனுக்கு வந்த சத்யராஜ் வந்து மேன்ஷனை பார்க்காரு. ரஜினி வந்து சரக்கு கூட அடிக்காம சத்யராஜ் கொடுத்த வாக்குக்காக அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் சத்யராஜ் தெரியுது. அப்புறம் தான் சத்யராஜ் யோசிச்சு பாக்காரு, இப்படி இருக்கிற ரஜினியோட பொண்ணை நம்ம கொண்டு பணத்தை இருக்கிற மாதிரி ஒரு தொழில் வச்சிருக்கோம், என்னைக்குனாலும் போலீஸ்ல மாட்டினா எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கணும். சோ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பழியெல்லாம் ஏத்துக்கிட்டு நாகார்ஜுனாவையும் நம்ம போலீஸ்ல சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆஜராயிரலாம், நம்ம பொண்ணை மட்டும் எப்படியாட்டு இதுல இருந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவரு முடிவெடுக்காரு. யாரு? சத்யராஜ் முடிவெடுக்காரு. அதனாலதான் சத்யராஜ் அன்னைக்கு ரஜினியை பார்க்காம அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்படி சத்யராஜ் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த கேங்கை பத்தி எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு சத்யராஜ் போலீஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிதான் முயற்சி பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்ருதிஹாசனுக்கு தெரிய வருது. யோசிச்சு பாருங்க, சத்யராஜ் வந்து பார்ட்னரே ஸ்ருதிஹாசன் தான். சத்யராஜ் பண்ற தொழில் என்னதுன்றது மித்த இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரியவே தெரியாது. அப்படின்னா சத்யராஜ் வந்து அவர் என்ன பண்றாருன்றது யார்கிட்ட சொல்லணும்? ஸ்ருதிஹாசன் தான் சொல்லணும். ஆஸ் யூஸ்வல் ஸ்ருதிஹாசன் சொல்லிடுறாரு அவரு. ஸ்ருதிஹாசன் பாக்காங்க, இப்ப நம்ம அப்பா போய் ஆஜரானா இந்த கேஸ்ல வந்து கூட இன்வால்வ் ஆயிருக்குது நம்மளும் தான். நம்ம இந்த கேஸ்ல மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்பாவை, அதாவது சத்யராஜை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் முடிவெடுக்காங்க. சோ ஸ்ருதிஹாசன் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து டைரக்டா இதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஷௌபீனுக்கு வந்து இதை அன்னோனா, அதாவது ஷௌபீனுக்கே தெரியாம துப்பு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு போன் கால ஏதோ ஒரு வகையில அன்னோன் நம்பர்ல இருந்து பேசி இந்த மாதிரி கண்டுபிடிக்காங்கன்னு ஒருத்தனை வச்சு துப்பு கொடுத்துறாங்க. இதனால ஷௌபீன் கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். யோசிச்சு பாருங்க, சத்யராஜ் எவிடன்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான், அவன் ஒரு இருட்டான இடத்துல தான் பேக் பண்ணுவான். அந்த இடத்துக்குள்ள கரெக்டா ஷௌபீன் வந்துருவான். சரி ரைட்டு, ஷௌபீன் தானே வந்திருக்கான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த யோசிச்சு பாருங்க, பணத்தை எரிக்கும் போது எல்லாமே சத்யராஜ் கூடயே தான் இருப்பான் ஸ்ருதிஹாசன். அந்த பிளாஷ்பேக்ல சத்யராஜ பிடிக்க ஷௌபீன் வந்தப்போ ஸ்ருதிஹாசன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அது எப்படி? யோசிச்சு பாருங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸ்ருதிஹாசன் பிளான் பண்ணி சத்யராஜ மாட்டி விட்டுறா, சத்யராஜ் வந்து கொல்லப்படுறான். அப்படி சத்யராஜ் வந்து அடிச்சுதான் கொல்லப்பட்டான் அப்படின்ற உண்மையை ஸ்ருதிஹாசனுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம பிரசன்ட்க்கு வந்துருவோம். இவ்வளவு நேரம் பிளாஷ்பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஷ்பேக்ல உள்ள உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிட்டு இனிமே உங்களுக்கு வந்து கதை நார்மலா கிளியர் ஆகி போகும் பாருங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப ஸ்ருதிஹாசன் வந்து கெட்டவன் நினைச்சு மாஸ்டர் மைண்ட் நினைச்சு வாழுங்க. அதாவது பணம் தேவைப்பட்டுச்சு, பணத்துக்காக ஒரு பொண்ணு இப்படி பண்றா, சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவன் தங்கச்சிகளுக்கோ வீட்டுக்கு எதுவும் செலவு பண்ண தேர்த்தே வச்சு அவளுக்கே வச்சுக்கிறா ஸ்ருதிஹாசன். இப்படி இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி வரா. ரஜினி என்னைக்குன்னா நம்ம அப்பாவோட இறந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பா. போலீஸ் கேஸ்ன்னு போனா நம்மளும் உள்ள போக வேண்டியிருக்கும், நம்மளும் அந்த பணத்தை எரிச்சதுன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இதனாலதான் நம்ம பணம் சம்பாதிச்சோன்னு கண்டுபிடிச்சாலும் ஸ்ருதிஹாசன் ரஜினியை ஃபர்ஸ்ட் விரட்டி விடுறா. ரஜினி போகாம இருக்கான் அப்படின்றதுனால இந்த கேஸ் வந்து எப்படி ரஜினி கண்டுபிடிச்சிருவான்றது ஸ்ருதிஹாசன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதே நேரம் காலேஜ்ல வந்து ஃபீஸ் கெட்டுறான் ரஜினி. அப்படின்ற காலேஜ்ல ஃபீஸ் கட்டும் போதும் ரஜினி மேல கோவப்படுறா. சரி ஓகே, நீங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி பேசி ரஜினிகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்கும்போதுதான் ரஜினி எந்த அளவுக்கு ஸ்ருதிஹாசன் கிட்ட வந்திருக்கான் அப்படின்றத
ஸ்ருதிகாசன் நோட் பண்றேன். ஏன்னா ரஜினி வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் காட்டுவான். அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறக்கலாம்னு ஸ்ருதிகாசனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரஜினி அட்டாப்சி ரிப்போர்ட் ஒரிஜினல் எடுத்துக்கான இவன் சாதாரண அல்ல, தேடுறான், இவங்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாசனுக்குள்ள ஒரு பயம் வருது. அதனால ரஜினிட்ட ஆமா எங்களால எதுவும் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லி தெரியாத மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு அங்க இருந்து ஸ்ருதிகாசன் நேரா வீட்டுக்கு போயிடுறா. யோசிச்சு பாருங்க. இப்பதான் உங்களுக்கு நீங்க இந்த சீன் நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதிகாசனை வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மாஃபியா கேங்கும் சிண்டிகேட் மெம்பர்ஸும் யாரும் தேடி வரல. பட் ஸ்ருதிகாசன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ற முடிவு எடுக்க. எதுக்குன்னா ரஜினி ஸ்ருதிகாசன் கிட்ட நெருங்கிட்டான் அப்படின்றதுனால ஸ்ருதிகாசன் அவங்களோட தங்கச்சியும் விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சியோட ஹாஸ்டலுக்கு போயிருக்கா. மேபி ஸ்ருதிகாசன் பதுக்கி வச்சிருந்த பணம் அங்க கூட இருக்கலாம். ஸ்ருதிகாசன் அந்த ஹாஸ்டல் போய் அவன் தங்கச்சி எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்றான். அவன் தங்கச்சி எல்லாம் பேக் பண்ணும்போது இவங்க வந்துடுறாங்க, வில்லன் டீம்ல உள்ள ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வந்தனால ஸ்ருதிகாசன் பயத்துல இருக்கா. ரஜினி வந்து காப்பாத்துறான். ஓகே, ரஜினி வந்து ஃபர்ஸ்ட் வான்னு சொல்லி கூப்பிடும், அப்ப வர மாட்டான். சரி ஓகேன்னு சொல்லி ரஜினி கூட போவோம், இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து ரஜினி கூட போறதா சேஃப்னு சொல்லி ஸ்ருதிகாசன் ரஜினி கூட போறா. அப்படி இந்த ஹார்பர்க்குள்ள போனோடனே ரஜினி போடுற ட்விஸ்ட் ஸ்ருதிகாசன் எதிர்பார்க்கல. ஸ்ருதிகாசனுக்கு வந்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும்ன்றது வில்லன் டீம் நினைச்சாங்க. நம்ம கதை முடிஞ்சிருந்தா ஸ்ருதிகாசன் நினைக்க ரஜினி வந்து எனக்கு தான் மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொல்லிடுறான். இப்படி ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ருதிகாசன் வந்து அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கா. அப்ப நம்ம ரஜினி கூட இருப்போம், ரஜினி எவ்வளவு சம்பாதிக்கணும் அந்த பணத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருப்போம். எப்போ ஒரு டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம அப்பா மாதிரி ரஜினியும் மாட்டி விட்டு ரஜினி போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாசன் முழுசா ஒரு பிளானை போடுறா. ஸ்ருதிகாசன் ரஜினி கூட சேர்ந்து அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து எரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி பணத்தை எரிக்கும் போது பணத்தை வாங்கி வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப மாசம் ஆகுது. நாட்கள் போகுது ஸ்ருதிகாசன் அப்படி எரிச்சு பணத்தை வாங்கிட்டே இருக்கா. ரஜினி தேடுறாரு, எப்படி நான் ரஜினி வந்து தேடுறாரு யார் கொண்டா அப்படின்னு. ஏன்னா சைமன் தான் டைரக்டா கொண்டா, ரஜினி அந்த பிளான் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. ரஜினி தேடுறாரு, எதுக்காக கொண்டாங்க, யாரு கொண்டா அப்படின்னு சொல்லி ரஜினி 5 மாசம் தேடுறாரு. ஏன்னா ரஜினிக்கு எந்த வகையிலுமே ஸ்ருதிகாசன் மேல டவுட் வரவே இல்லை. 5 மாசமா ரஜினி தேடுறாரு. ஓகே, யார் கொண்டிருக்கா எப்படி என்னன்னு தெரியாதனால ரஜினி வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதிகாசனுக்கு என்னைக்குனாலும் இது ரிஸ்க் தான், நம்ம அவனோட பொண்ணை யூஸ் பண்றோம், என்னைக்குனாலும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் யோசிச்ச மாதிரியே அதே மாதிரியே ரஜினி யோசிக்கான். ரஜினி வந்து யோசிச்சு பாருங்க, இப்பதான் அந்த கப்பல் சீன் நடக்கு. ஒரு கப்பலுக்குள்ள ரஜினி வந்து யோசிச்சுட்டு நீ இனிமே வர வேண்டாம், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி ரஜினி ஸ்ருதிகாசனை சொல்லுவான். அப்படி ரஜினி ஸ்ருதிகாசனை சொல்லும் போது ஸ்ருதிகாசனுக்குள்ள உண்மையான கேரக்டர் வெளியே வரும். ஏன் என்ன மட்டும் அனுப்பிவிட்டு நீ பணத்தை ஒத்தையில கொள்ளையடிக்கலான்னு பாக்குறியா, எனக்கு பணத்துக்கு ஷேர் பண்றோம் அதனால நீ எதுவும் கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாசனோட உண்மையான கேரக்டர் வெளியே வரும். அப்போ ரஜினி வந்து ஏன் எப்படி பணம்னு அலையிற அப்படின்னு சொல்லும் போதுதான் ஸ்ருதிகாசன் வந்து ஒரு இயல்பான எதுக்கு வருவா. அச்சோ நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம் போல, ரஜினி வந்து கோவத்தில் திட்டு அந்த பணம் தான் இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி மொத்தமா கொடுத்தோடனே ஸ்ருதிகாசன் வந்து நம்ம இவன்ட்ட கோவமா பேசினா இது வந்து எடுபடாது, இவனும் ஒரு வகையில பிரில்லியண்டா தான் இருப்பான், அதனால நம்ம இவன்ட்ட எமோஷனலா ஒரு டிராமா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாசன் எமோஷனலா ரஜினிட்ட பேச ஆரம்பிக்கா. யோசிப்பாங்க, படத்தோட ஸ்டார்டிங்ல நீங்க யாருன்னு கேட்ட ஸ்ருதிகாசன் இப்பதான் சொல்றா, உங்களை எனக்கு தெரியும், உங்களை பத்தி எங்க அப்பா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஓகே கதை சொன்னாங்க, அந்த போட்டோ தான் இருக்கு, போட்டோ வச்சு ரஜினி தான் சத்யராஜோட ஃப்ரெண்டுன்றது ஸ்ருதிகாசன் ஸ்டார்டிங் தெரியும், அதனாலதான் அவாய்ட் பண்ண பாத்துக்கிட்டே இருந்தா. கடைசியில இப்போ ஸ்ருதிகாசனை விட்டுட்டு ரஜினி போகணும்னு நினைக்கும் போது ரஜினி கிட்ட வந்து சொல்றா, நான் வந்து உங்களை எனக்கு தெரியும், உங்களை நான் அங்கிள் கூப்பிட மாட்டேன் சார்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு எமோஷனலா ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அந்த இது நீங்க படத்துலயே பாத்துருப்பீங்க. அப்படி அவ கிரியேட் பண்ணதுனால ரஜினிக்கு வந்து ஓகே எமோஷனல் லெவல்ல ஸ்ருதிகாசன் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிடுறான். அடுத்து வந்து ரஜினி வந்து சொல்றான், அடுத்து வந்து ரஜினிட்ட வந்து ஸ்ருதிகாசன் சொல்றான், எனக்கும் பணம் தேவை இருக்குல்ல, நாங்க தானே இந்த மிஷினை கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு அந்த மிஷினை நீங்க யூஸ் பண்ணி பணத்தை தராம போயிட்டா நான் என் தங்கச்சிகள்லாம் எப்படி படிக்க வைப்பேன் அப்படின்னும் போது ஸ்ருதிகாசன் ஒரு கியூ கொடுப்பா பாருங்க. ஸ்ருதிகாசன் வந்து எனக்கு தான் யாரும் இல்லை, ஆனா என் தங்கச்சிகளுக்கு நான் இருக்கேன் சொல்லுவான். அப்ப பாருங்க, எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, என் தங்கச்சிங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த டைலாக் வேற, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஸ்ருதிகாசன் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து தோணி இருக்கணும், அவளுக்கு யாரும் இல்லை. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸ்ருதிகாசன் ஒரு மெடிக்கல் படிக்கிற ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட். இப்படி டாக்டர் ஸ்டூடெண்டா இருக்கவங்க கண்டிப்பா அவங்க பிளட் குரூப் தெரிஞ்சிருக்கும், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவர் பண்ணும் போதே அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் சத்யராஜ் இல்லை அப்படின்றத ஸ்ருதிகாசன் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் சத்யராஜ் மேல ஒரு இது வருது, ஒரு ஈகோ வருது, நம்ம தங்கச்சிங்களை தான் நல்லா பாத்துக்கலாம், நம்மள நல்லா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி வருது. அதனால ஸ்ருதிகாசன் பண்ண வேலைகள் தான் இவ்வளவு. சேரை கண்டுபிடிச்சு அந்த சேர்ல இருந்து வர்ற பணம் எனக்கு தான் சொல்லி சேர்த்து வச்சுக்கிற ஆரம்பிக்கா. சத்யராஜுக்கு வேற வழி தெரியாம தான் சத்யராஜ் என்ன பண்றது, இவளை எப்படியாட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ண சத்யராஜை கொலை பண்ணிடுறான். இப்ப ரஜினி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு எமோஷனல் டிராமா ஆடிடுறா. ரஜினி அடுத்து வந்து சரி ஓகே
அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசனை நம்பி கூட வச்சுக்கிட ஆரம்பிக்காரு. ரஜினிக்கு வந்து ஸ்ருதிஹாசன் மேல டவுட் வரல. இவ்வளவும் பண்ணது எமோஷனலா இதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, டவுட் வரல. உங்களோட டவுட் கிளியர் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்நேரம் டிகோடிங் இவ்வளவு கம்ப்ளீட். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஷௌபினை வந்து சைமன் அடிச்சு கொண்டுறான். இறந்து போன ஷௌபினை வந்து ரஜினி தான் புதைக்கணும்னு சைமன் கொடுத்து விடுறான். ஷௌபினை வந்து புதைப்பாங்க. அப்படி புதைக்கிற இடம் பாத்தீங்கன்னா நாய் மோப்பம் பிடிச்சா கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாகராஜன் சொல்லியிருப்பான். அதனாலதான் கொஞ்சம் கம்மியான அளவு குழியில வந்து ஷௌபினை புதைச்சிருப்பான் ரஜினி. அப்படி அவன் புதைச்சதுனாலதான் ஈஸியா ஷௌபினால மேல வந்துச்சு. ஷௌபினதே ஒரு 4 அடி 5 அடி குழிக்குள்ள புதைச்சிருந்தா ஷௌபினால மேல வந்திருக்க முடியும். ஏன்னா மழையும் பெய்து ஈரமா இருக்கும். அந்த 2 அடி குழின்றதுனால ஷௌபினால மேல வர முடிஞ்சது. அதுதான் அந்த சைட்ல உள்ள லாஜிக். பிளஸ் ஷௌபின் எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ருதிஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டு தான் இருப்பா. ரஜினி அவனுக்கு போன் அடிச்சு பேசுவான். டேய் அவன் இன்னும் உயிரோட இருக்காண்டா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவான். அப்ப ஸ்ருதிஹாசன் ரஜினி பக்கத்துல தான் இருப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, டேய் அவனுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவன்கிட்ட 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவன்கிட்ட 200 கோடி ரூபாய் சொத்து இருக்குடா, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் ஆள் ஒரு வார்த்தை சொல்லுவான் போன்ல. இந்த வார்த்தையை கேட்டத உடனே ரஜினி குழப்பத்துல இருப்பான். ஆனா ஸ்ருதிஹாசன் அந்த 200 கோடி நமக்கு வேணும்ன்ற முடிவை அப்பவே எடுக்கா. நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்ருதிஹாசனுக்கு தான் அவங்க ஃபேமிலி தான் முக்கியம், அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தா. பட் ஸ்ருதிஹாசன் வந்து 200 கோடினப்போ யோசிச்சுட்டா, நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்தும் போது நம்மகிட்ட பணம் கம்மியா தான் இருக்கு. ஆனா 200 கோடி இருக்கு, அதை நம்ம அடிச்சிட்டோம்னா லைஃப் செட்டில் ஆயிருன்றதுனால அவன் கெஞ்சுவான் ரஜினி கிட்ட. ரஜினி வந்து அவன் கெஞ்சினதுல ஏமாந்து விடல. யோசிச்சுக்கங்க நீங்க நல்லா. ரஜினி ஷௌபின் கெஞ்சினதுல ஏமாந்து விடல. ஏன்னா ரஜினிக்கு தெரியும் ஷௌபின் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான், ஹார்பர்ல எத்தனை பேர் போலீஸ் எல்லாம் கொண்டிருக்கான் அப்படின்னு ரஜினிக்கு தெரியும். பட் ஸ்ருதிஹாசன் கேட்கா, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் ரஜினி விடுவான் அந்த ஷௌபினை. யோசிச்சுக்கங்க. இது வந்து ஓப்பனாவே உங்களுக்கு தெரியும். ஸ்ருதிஹாசன் கேட்டதுனாலதான் ரஜினி விடுவான். பிளஸ் அவனை வந்து ட்ரெயின் ஏத்தி இனிமே நான் அவனை தேடி வர்ற மாதிரி வச்சுக்கிடாத. ஏன்னா ரஜினிக்கு தெரியும் இவன் எவ்வளவு கெட்டவன்றது தெரியும். இனிமே அவன் தேடி வரக்கூடாது. இருந்தாலும் ஸ்ருதிஹாசன் கேட்கன்றதுக்காக அவன் முன்னாடி விடுறான், ஒரு இதுல மரியாதையில விடுறான் ரஜினி. அப்படி அவன் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து கேட்பான், என் கூட ஒரு ஆளை அனுப்பு, அப்படி துணைக்கு அனுப்பு அப்படின்போது ரஜினி யோசிப்பான், சரி வேற யார்கிட்ட அனுப்பலாம். ஆனா ஸ்ருதிஹாசன் அதுக்கு விட மாட்டா. ஸ்ருதிஹாசனோட மைண்ட்ல வேற யாரையாட்ட ரஜினி அனுப்பி அந்த பணத்தை ரஜினி கொள்ளையடிச்சிடக்கூடாது, ஷௌபினோட பணம் நமக்கு தான் வேணும், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம ஷௌபினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற முடிவுல தான் ஷௌபின் கூட ஸ்ருதிஹாசன் நானா போறேன் அப்படின்னு வாலண்டியரா முன்னாடி வந்து சொல்லுவா. இதை கேட்டு ரஜினி தடுக்க பார்ப்போம், இல்ல நான் தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு போவா ஸ்ருதிஹாசன் அவன் கூட, ஷௌபின் கூட. அப்படி அவன் ஷௌபின் கூட போகும்போது ஷௌபின் திடீர்னு எனர்ஜி வந்து ஸ்ருதிஹாசன் பிடிச்சிடறான், அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ பவர் வந்து பிடிச்ச மாதிரி காட்டுவான். ஸ்ருதிஹாசன் நினைச்சிருந்தா அந்த இடத்துல தப்பிச்சிருக்கலாம். அடுத்த சேசிங்ல கூட தான் ஸ்ருதிஹாசன் வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குமோ அவன் துரத்திட்டான், அப்பவே தப்பிச்சிடுறா. இப்ப ஏன் தப்பிக்க முடியாது ஷௌபின்றது? நினைச்சு தப்பிச்சிட இருந்தா ஷௌபின் கூட போனாதான் 200 கோடி கிடைக்கும்ன்றதுக்காக ஸ்ருதிஹாசன் ஷௌபினை கூட்டிட்டு ஷௌபின் கூடயே போறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ருதிஹாசனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஷௌபின் வந்து அந்த பணத்தை வந்து சென்னையில வச்சுட்டு தான் இங்க சுத்துறான் அப்படின்றது தெரிய வருது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் ஒரு கட்டத்துல ஷௌபின் கிட்ட அந்த பணம் வரும். பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை கொள்ளன்னு நினைப்பா. அதுக்குள்ள நம்ம கொண்டுட்டு அந்த பணத்தை ஆட்டி போட்டுருவான்னு ஸ்ருதிஹாசன் வெயிட் பண்றா. இப்படி ஷௌபின் கூடயே ஸ்ருதிஹாசன் மாட்டிக்கிட்டாலே நம்ம தியேட்டர்ல எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்ருதிஹாசன் இவ்வளவு டெக்னிக்கா பிளான் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாருங்க எப்படின்னா, ரஜினி வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இதுதான்டா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அந்த சீன்ல ரஜினி வீடியோ கால்ல வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பொண்டாட்டி கிட்னாப் பண்ணிட்டேன், அந்த 2 பொண்ணுங்களையும் நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லும் போது வரைக்கும் ஸ்ருதிஹாசன் இப்படி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா உன்னோட லாக்கர்ல உள்ள அந்த 200 கோடி ரூபாய் பணத்தையுமே நான் கொள்ளையடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லுவான். அந்த நேரம் தான் ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு ஷாக் வரும் அந்த ஃபேஸ்ல. உடனே ஸ்ருதிஹாசன் முடிவெடுப்பா, அப்ப இவன் வேஸ்ட் தான், இவனை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பா. அவ வெயிட் பண்றது என்னன்னா அந்த வீடியோ காலை கட் பண்ணணும் அப்படின்றது அவன் வெயிட் பண்ணா என்ன. பட் அவன் கட் பண்ணல. அதான் வீடியோ காலை கட் பண்ணாத ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த கட்டத்தை ரஜினியே ஹெல்ப் பண்றான், நீ அவனை கெட்டி போடு அப்படின்னு சொல்லி. ஸ்ருதிஹாசன் அடுத்த சீன் சப்போஸ் ரஜினி எதுவும் பேசல, போன் கட்டாக இருந்தாலுமே கண்டிப்பா தப்பிச்சிருப்பா ஷௌபினை விட்டு. அதுதான் அந்த கதையில வந்து இருக்கு. ஏன்னா ஸ்ருதிஹாசனோட மாஸ்டர் மைண்ட் பிளான் பண்ணி அப்படிதான் அவனை கெட்டி போட சொல்றா. அவளும் அவன் சொன்ன மாதிரியே கெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரி கழுத்துல கொக்கி போட்டு கெட்டி போட்டு அவ ஓடிடுறா. அவ ஓடி போய் கீழே பார்த்தா ரஜினி வச்சிருந்த மாதிரி வண்டி இருக்கு. சரி ஓகே, வண்டியில போய் ஏறிதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துலதான் ஏறா. அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஸ்ருதிஹாசனுக்கு வந்து தெளிவா புரிய வருது, இவ்வளவு அழகா பிளான் பண்ண ஷௌபினோட ஒய்ஃப் வந்து யாரு அப்படின்றதையே ரஜினி ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். அது எவ்வளவு ஒரு மெசேஜ் தான் அந்த படத்துல நடந்திருக்கும்.
இந்த மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணிட்டல அப்படின்ற மெசேஜ் வச்சு ரஜினி இவ்வளவு கண்டுபிடிக்கான்னா நம்ம தான் அந்த சத்யராஜை கொன்னது அப்படின்றத ரஜினி ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். சோ நம்ம எப்படியாட்டும் ரஜினியை போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் முடிவெடுக்கா. அதனால ஹைவேல பெங்களூர்ல இருந்து சென்னை வந்துட்டு இருக்கு வண்டி. அப்படி அவசர அவசரமா வந்துட்டு இருக்கும்போது ஹைவே ரோட கூட பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் எல்லாரையும் காமெடி பண்ணாங்க. கில்லி படத்துல வந்து அவசர அவசரமா பிளைட்டை பிடிக்க போயிட்டு இருப்பாங்க. அப்ப திருசா வந்து கேட்பா, எனக்கு கார்பூரி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்கு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க சாப்பாடை வாங்கிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா ஸ்ருதிஹாசன் இல்ல, நான் நின்னு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நின்னு சாப்பிடுறா. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஆகணுமே அப்படின்னு ஸ்ருதிஹாசன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரம் ஷௌபின் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். உடனே ஷௌபினோட என்ட்ரியை பார்த்து எப்படியாவது நம்ம இவனை பயன்படுத்தி இந்த கார்ல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் முழு பிளான்ல இருக்கா. கார்ல ஸ்ருதிஹாசன் இருக்கிற சைடு விண்டோவையே ஸ்ருதிஹாசன் ஏத்தாம இருப்பா. ஏன்னா ஷௌபின் வந்து அவளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சானா அவன் எப்படியாவது இந்த இடத்தோட தப்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கும் வெயிட் பண்றா. அவன் நினைச்ச மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்ருதிஹாசன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஷௌபின் மட்டும் துரத்திட்டு வரான். ரஜினியோட ஆட்களும் துரத்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க. காப்பாத்துறதுக்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல உள்ள எல்லாம் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டா, கடைசி கம்பார்ட்மெண்ட்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க அழுத மாதிரி நடிப்பா. ஏன்னா ஸ்ருதிஹாசனுக்கு தெரியும் ஷௌபின் வந்து தனியா இருந்தாலும் நம்ம ஷௌபினை சமாளிச்சிடலாம். இப்போதைக்கு ரஜினியோட ஆட்களையும் சமாளிக்கணும், ஷௌபினையும் சமாளிக்கணும்ன்றதுனால ஸ்ருதிஹாசன் வந்து ஷௌபின் பின்னாடி வர்றதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து தப்பி போறா. ரஜினியோட எல்லா ஆட்களும் அடிபட்டு கிட்டத்தட்ட இறக்குற கட்டத்துல கிட்டத்தட்ட போய் கடைசியில ஒரே ஒருத்தர் இருக்கு. அப்பதான் மத்த எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பா ஸ்ருதிஹாசன். ஏன்னா ஷௌபினா இல்ல அவனான்னு இருக்கும், யாருல ஒருத்தர் வீக்கா இருந்தாலும் அவங்க 2 பேரும் விட்டு ஓடிலான்னு பார்த்தா 2 பேருமே ட்ரெயின் விட்டு கீழே குதிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்பதான் ஸ்ருதிஹாசன் அவன்கிட்ட வந்து போனை வாங்கி மெசேஜ் பண்ணுவா. மெசேஜ் வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் காப்பாத்துறது ரஜினி தான் ஸ்ருதிஹாசன் காப்பாத்துறான். அப்ப ஸ்ருதிஹாசன் நியாயப்படி உங்களோட கணக்கு ஸ்ருதிஹாசன் நல்ல பொண்ணுன்னா யாருக்கு கால் பண்ணியிருக்கணும்? ஸ்ருதிஹாசன் டைரக்டா ரஜினி கால் பண்ணிருக்கோம். ஆனா ஸ்ருதிஹாசனுக்கு ரஜினிட்ட போக விருப்பம் இல்ல. ஸ்ருதிஹாசனுக்கு வந்து அடுத்தத ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால ஸ்ருதிஹாசன் அவங்க அப்பா சொன்ன அந்த நம்பரை ஞாபகம் வச்சு போன் அடிக்க. அதாவது ஸ்ருதிஹாசன் வந்து காலேஜ் படிக்கும் போது அவங்க அப்பா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து இந்த பணத்தை எரிக்கும் போது அவங்க அப்பா அந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது நம்பர் கொடுப்பாங்க. அப்படி காலேஜ் படிக்கும்போது அந்த நம்பர் கொடுத்த உடனே ஸ்ருதிஹாசன் அந்த நம்பர் கிடைச்சி கூலி நம்பர் அதெல்லாம் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு வந்து வேற யார்ட்டும் ஒருத்தர் வரணும், அவங்க ஸ்ருதிஹாசன் காப்பாத்தி கொண்டு போயிடணும், அவங்க கிட்ட இருந்து அவகிட்ட இருக்க பணத்தை வச்சு அவ வாழ்ந்துடலாம்ன்ற பிளான் ஸ்ருதிஹாசன் வந்துட்டா. அதான் வீடியோ கால்ல ரஜினி அந்த பொண்ணை தெளிவா காட்டினால எதனால வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்ருதிஹாசன் தெரியல எதனால அவ கூட போறா அப்படின்னு சொல்லி. பட் ஸ்ருதிஹாசன் வந்து அவ கூட போனதுக்கு காரணம் ரஜினி கிட்ட போகணும் இல்ல. ஸ்ருதிஹாசன் வந்து அவ ஒரு இதுல பிளாக்மெயில் பண்றான். அவன் என்னன்னாலும் ரஜினி கிட்ட வந்து நான் போய் சொல்லிடுவேன், உன்னாலதான் உங்க அப்பா இறந்தாங்கன்றது ஷௌபினுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அவளும் ஒரு இன்டெலிஜென்ட் தான், யோசிச்சுக்கங்க. ஷௌபின் அவ்வளவு ஆப்ரேட் பண்றா, என்ன நடக்கு, ஷௌபின் என்ன கொலை பண்ணாலுமே அவளுக்கு தெரியும். ஷௌபின் அவளை கொலை பண்றதுல இன்வெஸ்டிகேட் பண்ணி அவளுக்கும் அதை கண்டுபிடிச்சுதான் வச்சிருந்திருக்கா. அதை சொன்னதுனாலதான் ஸ்ருதிஹாசன் வந்து எதுவுமே கேட்காம அவ பின்னாடியே போறா. கார்ல ஏறி உட்கார்றா. வந்து கார்ல ஏறி ஸ்ருதிஹாசன் உட்கார்றா. கார்ல வந்து இவங்க 2 பேரும் போறாங்க. இதுதான் ஸ்ருதிஹாசனோட மாஸ்டர் மைண்ட்ல நடந்த மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தினாலதான் உங்களுக்கு வந்து எல்லாமே லூப்பாவும் லாஜிக்கல் கேப்பாவுமே உங்களுக்கு இந்த படத்துல தெரிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு அடுத்த போவாங்க, ஹார்பர் போவாங்க. சைமன் இருப்பான். ஆஸ் யூஷுவல் லோகியோட படத்துல உள்ள சீன் வரும். கழுத்துல வந்து இதை வச்சு இறக்கிடுவான். அதான் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இறக்கிடுறான். யார? இவனை ஷௌபினோட ஒய்ஃப. ரெண்டாவது மாஸ்டர் மைண்ட் இறந்துட்டு மாஸ்டர் மைண்டை கொல்லணும். அதுக்கடுத்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா காட்டுவோம் அப்படின்றதுக்காக ஸ்ருதிஹாசனை கொண்டு போறாங்க, டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க, அதை ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. அது நார்மலா ரஜினி படம் மாதிரி வந்து முடிஞ்சிருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த படத்தை டிகோட் பண்ணதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட உள்ள எல்லா டவுட்ஸுமே கிளியரா இருக்கும். இதுதான் லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் அண்ட் இதுதான் ஒரு மாஸ்டர் பீஸ். யோசிச்சு பாருங்க, சந்திரமுகியில வந்து யார் சந்திரமுகி நம்ம யோசிச்சே வரும்போது கடைசியில் ஜோதிகா தான் சொல்லும்போது அவ்வளவு சஸ்பென்ஸா இருந்துச்சு. இந்த படத்துல யார் கிட்டவன் யார் வில்ல நம்ம குழப்பத்திலே இருக்கும்போது கடைசியில் ஸ்ருதிஹாசன் சொல்லியிருந்தா அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். பட் லோகேஷ் கனகராஜ் வந்து கமலோட ஃபேன், அதை சொல்லல. ஸ்ருதிஹாசன் தான் மெயின் மாஸ்டர் மைண்ட். இந்த மொத்த படத்துலையும் ஆப்ரேட் பண்ணது ஸ்ருதிஹாசன் தான். உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து பெட்டி நிறைய ஒரு தங்கத்தை நம்ம கிட்ட கொடுக்காரு. பட் அந்த பெட்டியை லாக் பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்காரு. அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கு நம்ம கிட்ட 5 சாவிகள் இருக்கு. இதுதான் அந்த 5 சாவிகளும் யாருன்னா ரஜினி, நாகார்ஜுன், ஸ்ருதிஹாசன், ஷௌபின் ஒய்ஃப். இந்த 5ல கரெக்டான கீ எடுத்து நம்ம ஓபன் பண்ணி மட்டும் அன்னைக்கு படம் பார்க்கும்போது ஃபுல்லா பார்த்திருந்தோம்னா நமக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசை நம்ம அடைஞ்சிருக்கலாம். பட்
நம்ம யாரும் அவ்வளவு சீக்கிரமா அதை பத்தி கண்டுபிடிக்கல. சப்போஸ் இந்த இதுல ஸ்ருதிகாசன் தான் மாஸ்டர் மைண்ட். ஒரு அதாவது மங்காத்தா படமா தான் 5 பேர் கெட்டவங்க, 5 பேர்ல ஒருத்தர் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற கான்செப்ட் தான். இதுல உள்ள 5மே கெட்டவங்க தான். ரஜினி கெட்டவன் தான். ரஜினி ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்காக வரான். பட் அவன் கொல்றது அடிக்கிறது எல்லாம் ஏகப்பட்டது. ரூல்ஸை மீறி ரஜினி போயிட்டே இருப்பான். சத்யராஜ் இருப்பான், பணத்தை எரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஷௌபின் இருப்பான், பணத்துக்காக எப்படி செய்வான். நாகார்ஜுனா இருப்பான், பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்வான். ஸ்ருதிகாசன் இருப்பான், அவளும் பணத்துக்காக தான் செய்யறான். இந்த 5ல இருக்கலே கெட்டவங்க யாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இது ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமா தான் இருந்திருக்கணும். நீங்க இந்த படத்தை பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு இதுல டவுட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட்ல வர ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஏதாட்டும் ஒரு படத்தை டீகோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நான் அடுத்த படத்தையும் டீகோட் பண்றேன். அமீர் கானோட அப்பா எதனால ரஜினியை கொல்லாம விட்டாரு அப்படின்னு சொல்லி, அமீர் கான் கொல்லாம விட்டதுக்கு காரணம் ரஜினி ஒரு தைரியசாலியான ஆளு. ஹார்பர்ல அத்தனை பேர் வந்தாலும் அடிக்க அவனோட வில் பவர் பிடிச்ச அமீர் கான் என் கூட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அமீர் கானுக்கு ரஜினியோட மத்த ஃபேஸ் தெரியாது. அமீர் கானை தாண்டி ரஜினி அவங்க அப்பாவை பார்த்து பேச வரான். அவங்க அப்பாட்ட அவன் பேசும்போது என்ன சொல்றான், என்ன பேசுறான் என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் ரஜினி ஒரு மிகப்பெரிய அண்டர்வேல்டோட ஒரு கிங். அப்படி அவன் அந்த கிங்கை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சப்போஸ் இவன் மேல ஏதாட்டும் ஒரு கை வச்சாலும் நம்ம தொழிலுக்கு நாளைக்கு பெரிய ஆபத்து வரும், நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க அப்பா விடுறாரு. பின்ன அவங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட சுத்தி ஆட்கள் இருக்கு, கன்ஸ் இருக்கு. பட் ரஜினியை தொட்டோம்னா ரஜினியோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. என்னைக்குனாலும் ரஜினியோட ஆட்கள் நம்மளை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். விசுவாசத்துக்கு வேலை பார்க்குற ஆட்களை ரஜினி பெரிய ஆளா வச்சிருக்கான். அதனாலதான் அவங்க அப்பா விடுவாரு. அவங்க அப்பா ஒன்னும் அந்த காலத்துல நீ சண்டை போட்டா அதுக்கு பயந்துல அவங்க அப்பா விடல. அவங்க அப்பா விட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி ஒரு அண்டர்வேல்ட்ல மிகப்பெரிய கிங். அந்த கிங் கிட்ட பகைக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க அப்பா விடுறாரு. அவங்க அப்பா இந்த உண்மையை அமீர் கான்ட்ட சொன்னாலுமே அவங்க அப்பாவுக்கு ஆபத்துன்னு அவங்க அப்பா சொல்லாம இந்த இதுல எல்லாமே பேசி செல் பண்ணியாச்சு. இனிமே அவன் கதைக்கு போகாத. லைக் இப்ப எண்டிங் இந்த மாதிரி இருந்தா அது ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கு. இப்ப குட் பேட் அக்லில அஜித்தோட போட்டோ போடுவான். அஜித்தோட போட்டோ போட்டோன்னே அந்த குரூப்ல உள்ள எல்லாரும் விலகி போவாங்க. அவன் டேஞ்சரஸ் காய் அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் எண்டிங் மட்டும் வச்சிருந்தா அவங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ரஜினியோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது எண்டிங்ல என்ன நடந்திருக்கும், ரஜினி கொல்ல போறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரஜினி அமீர் கான் பின்னாடி உள்ள ஆட்களே அமீர் கானை பார்த்து கண்ணை பாயிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அமீர் கான் கிட்ட இருக்க எல்லா பிசினஸ் டீல்ஸ் க்ளோஸ் ஆகணும். அமீர் கான் போன்ல எப்படி மாஸ்க் கட்டணும், அமீர் கான் உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் டீல் எல்லாமே நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. எதுக்கு அமீர் கான் அப்படி யோசிச்சுட்டு இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது இந்த சைடு ரஜினி சைடு ஒரு 40 ஹெலிகாப்டர், ஒரு 4-5 டேங்க், ரஜினி நிக்கிற அந்த இடத்துக்கு பிளாக் ஹெட்ஸ்ல ஒரு 40-50 பேர் நின்று இருந்தாங்க. கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி ரஜினிக்கு அந்த எண்டிங்ல மட்டும் காட்டியிருந்தா போதும். அமீர் கான் பார்த்து ரஜினியை பார்த்து பயப்படுறான் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தா படம் பயங்கர ஹிட்டா இருந்திருக்கும். ஆனா அது ஒரு கமர்ஷியல் ஹிட். ரஜினி அது விரும்பல. இது ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்கிரீன் பிளேல மாசான உண்மையிலேயே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டி லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சூப்பரா இந்த படத்தை முடிச்சிட்டாரு. இதுதான் இந்த படத்துல நடந்திருக்கு. அவர் நினைச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். கமர்ஷியல் ஹிட்டுக்கு அப்படி பண்ணிருக்கலாம். ரஜினி எண்டிங்ல இருக்கும்போது 4-5 டேங்க் 40-50 டேங்க் ரஜினி ஒரு மிகப்பெரிய ஆளா ரஜினி சேர்ல கால் மேல கால் போட்டு அர்த்தமாயிண்டா ராஜா அப்படின்னு சொல்லி புரியுதா தங்கம் அப்படின்னு சொல்லி காட்டு படத்தை எண்டு கார்டு போட்டு எல்லாரும் ரஜினி ஃபேன்ஸ் ஹாப்பியா எழுந்திருப்பாங்க. பட் ரஜினிக்கு என்னைக்குமே ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த படம் இருக்கணும். ஒரு பெயிண்டிங் மாதிரி பார்க்க நமக்கு புதுசா பிடிபடணும் அப்படின்றதுக்காக லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜில எடுத்திருக்காரு. ஸோ யாருமே லோகேஷ் கனகராஜ் திட்டாம அவர் உண்மையில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதிகாசனை ஒரு மாஸ்டர் மைண்டா வச்சு நீங்க இந்த படத்தை பாருங்க. படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்ருதிகாசன் நீங்க படத்துல எண்டிங்ல கூட பாருங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தப்போ ஸ்ருதிகாசன் ரஜினியோட சிம்பிளா ஒரு பிளைட் பிடிச்சு போவா. அவ கேட்க மாட்டா, பிளைட் பிடிச்சு நான் போறேன், நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை தாங்க அப்படின்னு. ஸ்ருதிகாசன் அது பாட்டுக்கு ஜாலியா பிளைட்டை பிடிச்சு அவ தங்கச்சியோட எஸ்கேப் ஆகி போயிடுறா. அவகிட்ட இருக்க பணத்தை வச்சு ஜாலியா வாழலான்ற முடிவுல எஸ்கேப் ஆகி போயிட்டா. இதுதான் நடந்துச்சு. ஏன்னா ஸ்ருதிகாசன் ரஜினியோட பணத்தை கேட்க வந்தா ரஜினி சப்போஸ் ஏதாட்டும் ஒரு கட்டத்துல நம்ம பணத்துக்காக இவ்வளவு பண்ணிருக்கோம், நம்ம அப்பா கொண்டுறோம் அப்படின்ற ஒன்னு போன்றதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவ இவ்வளவு போதும், ரஜினி கிட்ட மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாசன் ரஜினியை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறா. அதோட அந்த படம் முடியுது. இதோட நம்ம டீகோட் இதே முடிச்சுக்கூடாது ரொம்ப நாங்க அப்படின்னா இந்த டீகோடே தானே. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இப்படித்தான் எடுத்திருக்காரு. நான் ஒன்னும் டீகோட் பண்ணி நான் என்னோட அசிமினேஷன் சொல்ல, உண்மையில அவர் அப்படிதான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை அவர் வெளியே சொன்னாரு அப்படின்னு சொன்னா இது எல்லாருமே தப்பா நினைச்சிருவோம் அப்படின்றதுனால அவரால் அதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா ஓவரான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவர் இப்போ வெளியே சொன்னார்னா அது அவர் முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். எனக்கு லோகேஷ் கனகராஜ் தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. நான் ஒரு சாதாரண தான்,
நான் சரி ஓகே எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லி சப்போர்ட் பண்றேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you later. bye. இன்னுமா என்ன தெரியல.